ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2024 நடந்த விசித்திரமான விஷயங்கள், அப்புறம் பிக் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். இந்த நீட் எக்ஸாம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை சுற்றி நிறைய அரசியல்கள் நடந்தாலும் கூட அந்த எக்ஸாம் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது நம்ம ஊரில். அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் ஒரு பெரிய ஸ்கேம் நடந்ததாக ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்டிஏ மேலே நிறைய பேர் வச்சாங்க. இந்த நீட் எக்ஸாமுடைய பேட்டர்ன்ஸ் அண்ட் டெக்னிக்காலிட்டிஸ் படி அவுட் ஆஃப் ஃபுட் வாங்குறது இம்பாசிபிள். பட் அப்படி இருக்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவுட் ஆஃப் ஃபுட் வாங்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் நடந்திருக்கிற மாதிரி நிறைய பேர் அலிகேஷன் வச்சாங்க. நிறைய பேர் அந்த எக்ஸாம் நம்பி தான் இருக்காங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சிக்காரன் ஒரு மிகப்பெரிய டஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் பேப்பர் ஒன்று வச்சுருந்தான். அப்படியே கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி பார்த்தோம்னா ஐபிஎல் நடந்துச்சுங்க. ஐபிஎல் கடைசி வரைக்குமே நம்ம எல்லாருமே ஒரு மாதிரி இதிலே இருந்தோம். ஆஹா, தோனி கடைசி வருஷமாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஈகரோடே இருந்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா மேட்சுக்கு முந்தின நாள் நம்ம தான் சிஎஸ்கே அஃபிஷியலாக போஸ்ட் போட்டிருந்தாங்க, எம்எஸ்டி கேப்டன் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆக்டிங்கில் பயங்கரமாக ஆடிட்டு இந்த டீம் கடைசியில் கூட ஏதோ ஓரளவுக்கு தான் ஆனாங்க வச்சுக்கோங்க. அந்த கடைசியில் ஒரு மேட்ச் இருந்துச்சுங்க, சிஎஸ்கே vs ஆர்சிபி. ஐயோ எப்பாடி, அந்த இன்னுமே ஞாபகம் இருக்குது. அந்த மேட்ச் ஆர்சிபி ஜெயித்ததுக்கு முக்கிய காரணம் தோனி அடித்த ஒரு 6. அதுக்கு முந்தின ஒரு சில ஓவர்ஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அவங்க டீமே பாலை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. யார்? ஆர்சிபி அம்பையர்கிட்ட. ஆனால் அம்பையர் முடியாதுன்னு சொல்லிட்டு அதே பாலில் ஆட வச்சுருப்பாங்க. எப்போ இந்த 6 மூலமாக பால் எழுத போச்சோ அப்போவே நியூ பால் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்துச்சு. எப்போ நியூ பால் எடுத்தாங்களோ அப்போவே விக்கெட்டு. நல்லா யோசிச்சு பாருங்கள், இது எங்கேயோ நடந்திருக்கு. சரி, அதை ஒத்து பண்ண முடியாது. அது அடுத்த வருஷம் நம்ம தான். அடுத்த வருஷம் விஜய் சேதுபதி அவர்கள் மகாராஜா மாதிரி ஒரு படம் 50th ஃபிலிமில் அடித்து நொறுக்கி அப்படியே பட்டை கிளப்பி, அது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கமல் சாருக்கு அப்புறம் பிக் பாஸ் மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஷோ ஹோஸ்ட் பண்ணுற பொசிஷனுக்கு அவர் நிற்கிறாரு. அது தொடர்ந்து இன்றைக்கி தான் ரிலீஸு விடுதலை 2 அந்த படமும் ரிலீஸ் ஆகிருக்கு. அதுவும் கண்டிப்பாக நல்லா தான் ஓடுன்னு நினைக்கிறேன். என்ன இந்த பிக் பாஸ் மட்டும் நல்ல கிரிட்டிசிசம் வந்துக்கிட்டே இருக்குது இவரை நோக்கி. அது இடத்துக்கு எவன் போனாலும் பிரச்சனை தான். அந்த இடத்துக்கு எவன் போனாலும் திட்டு தான் வாங்கிட்டு இருக்கான். இந்தியன் 2 அப்படிங்கிற ஒரு படமும் வந்துச்சு, கங்குவா அப்படின்ற ஒரு படமும் வந்துச்சு. இதுக்கு நடுவில் வேட்டையன், கோட்டு அந்த மாதிரி படங்களும் வந்துச்சு. எதுவுமே ஆடியன்ஸை திருப்திப்படுத்தலை அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. இண்டஸ்ட்ரியே ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான படம் யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்களோ அப்படிங்கிறது தான் எல்லாரோட குற்றச்சாட்டம் இருக்குது. அமரன் படம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. இந்த படம் ஒரு மாதிரி எதுக்கு இவ்வளோ ப்ரொமோஷனு, ரயில்வேயில் போனால் கூட அதுதான் ஓடுது, வச்சுருப்பாங்களே அந்த டிவியில் இந்த ட்ரெயின் அது ஓடுதுன்ட்டு. அதில் கூட எப்போவுமே அமரன் தான் ஓடிக்கிட்டே இருக்கும். பொதுவாக எனக்கு தெரிஞ்சு இந்த கவர்மெண்ட் கீழே வரதுனால அது பொதுவாக படங்களுடைய விளம்பரங்கள்லாம் அப்படி ஒன்றும் போட மாட்டாங்கங்கிறது தான் என்னுடைய தாட்டு. பட் ப்ராபப்ளி அந்த மிலிட்ரி பேக்ரவுண்ட்லேருந்து ஸ்டோரி ரிவால்வ் ஆனால் கூட அப்படி இருக்கலாம். ஒரு ஆவரேஜான ஃபிலிமாக போயிருந்தால் நான் நினச்சேன். பயங்கரமான ஹிட்டு. லிட்டரலாக அந்த 200 crores அந்த போஸ்டர் பார்த்த உடனே அப்போலாம் மிரண்டேன். பிகாஸ் ஒரு பெரிய ஆக்டருக்கு பின்னாடி 200+ crores அடிச்சிருச்சு அப்படின்ட்டு பார்த்ததுலாம் ரொம்ப இயல்பு. ஒரு சிவகார்த்திகேயன் அவர்கள் நின்று 200 கோடி 300 கோடி அடிக்கிறாருங்கிற போது ஹீ இஸ் ஆக்சுவலி இன்டு த பிக் லீக். அது உண்மை. அவர் உண்மையிலே துப்பாக்கி வாங்கிட்டார். இந்த வருஷம் ரொம்ப 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 க்ரேஸியான இயர். ஏன் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே விஜய் அவர்களுடைய கோட் படத்துக்கு அப்டேட்டே வரல, சத்தியமாக வரல. ஆனால் அப்படி இருக்கும்போது ஏகே சைட்லேருந்து பயங்கரமான அப்டேட்டு டெய்லி அப்டேட்டு. அதுவும் என்ன பெரிய அப்டேட்டாக கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒரே பானகத்துலேருந்து விதவிதமாக போஸ்டர் ஓட்டிகிட்டு இருந்தானுங்க. ஃபாலோ யுவர் பேஷன் அப்படிங்கிற மாதிரி இந்த வருஷம் விஜய் அவர்கள் அவருடைய கட்சியை தொடங்கியிருக்காரு. அதே மாதிரி ஏகே அவர்கள் அவருடைய ரேசிங் பயணத்தில் முழுமையாகவே களமிறங்கிட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு ரீதியாக இந்த கலர்லாம் கூட ஒரே மாதிரி இருக்கிறதா பேசிகிட்டு இருந்தாங்க. அதாவது இண்டஸ்ட்ரி எந்த லெவலுக்கு மோசமாக இருந்திருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்துடைய ஃபஸ்ட்டு 100 crore ஃபிலிம் அரண்மனை 4 எவனாச்சும் நடிச்சு பார்த்தியா? அரண்மனை 4 100 கோடி அடிக்கும் அப்படின்னு. இந்த இயர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே நமக்கு கேரளா சினிமா ஒரு பயங்கர ஹைப்பு. அதுவும் மஞ்சுமல் பாய்ஸ்லாம் பயங்கரமாக கொண்டாடப்பட்ட படம். பட் எனக்கு என்னமோ அது கொஞ்சம் ஓவர் ரேட்டட் தான் நான் சொல்லுவேன். எக்ஸப்ட்
ஆவேஷம். பிரம்மயுகம் நான் பார்க்கல, அதை பற்றி நம்ம பேச வேணாம். ஆவேஷம் இட்ஸ் அ கிரேட் ஃபிலிம். பட் பிரேமலு, மஞ்சுமல் பாய்ஸ் கொஞ்சம் ஓவரேட்டட் தான் சொல்லுவேன். ஏன்னா கொடைக்கானல் குணா அந்த பாட்டு, இந்த தமிழ் ரிலேஷனோட அந்த படம் இல்லாமல் அந்த படம் எடுத்திருந்தா எந்த லெவலுக்கு மார்க்கெட்டிங் ஆகிருக்கும், எந்த லெவலுக்கு அந்த படம் ஹிட்டாக இருக்கும்னு சந்தேகம் வந்து எனக்கு வரதான் செய்யுது. எனக்கு அவ்வளோ அது பிடிக்கல, அதை பற்றி எதுவும் பேச வேணாம், யாரும் வந்து திட்டாதீங்க. அப்படியே வந்துட்டு இந்த பிரேமலு பார்த்தீங்கன்னா, பிரேமலு எனக்கு பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு. பயங்கரமாக இருக்குது படம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கொஞ்ச நேரம் அப்படியே போக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தோணுச்சு, ரைட் இது ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் இல்லையா, அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஊரில் வந்து எஸ்எம்எஸ் இருக்குது, சிவா மனசில் சக்தி வந்துட்டு 10 times பெட்டர் தான் பிரேமலு. அது இன்றைக்கி பார்த்தா கூட பயங்கரமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது பிரேமலு மாதிரியான ஒரு படத்துக்கு, அந்த மாதிரியான ஒரு கதைக்கு எதுக்கு பாட்டுலாம் தேவை அப்படின்னு தான் வந்து கேட்க தோணுது. என்ன பண்ண வருவாங்க தெரில. அப்படியே பார்த்திங்கன்னா காமெடியன்ஸ் ஹீரோவாகி அந்த ஒரு நிலைமை வந்துட்டு இன்றைக்கி முக்கியமான இடத்துல இருக்கிறது வந்துட்டு சூர்யா அவர்கள் தான். இந்த வருஷம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த படம்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள். கருடன் வந்திருக்கு, கொட்டுக்காளி வந்திருக்கு, விடுதலை 2, இந்த 3மே வந்துட்டு ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு படம். அது ஒரு மட்டும் இல்லாமல் உண்மையிலே நிறைய காமெடியன்ஸ் வந்துட்டு இன்றைக்கி ஹீரோவாகி ஒரு மாதிரி நல்ல ஒரு பொசிஷனில் தான் வந்து இருக்காங்க. ஆனால் என்ன, இந்த காமெடிக்கான ஒரு பஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் இருக்குது. ஹிந்தி சினிமாவில் வந்துட்டு அங்கேயும் ஒரு பயங்கரமான ஒரு பற்றாக்குறை, ஒரு பயங்கரமான ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் படத்துக்கு. உண்மையாக சொல்லணும்னா 12th ஃபெயில் மட்டும்தான் அப்படி ஒரு விஷயம் வந்துட்டு கிரியேட் பண்ணிச்சு. அதுக்குமே வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு பெரிய ஸ்கேலில் ஒரு பெரிய ஆக்டர் வச்சு பண்ணுற படம்லாம் கிடையாது. 12th ஃபெயிலுக்கு அப்புறம் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கல்வெல்லாம் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு படம்னா ஸ்ட்ரீட் 2 ஸ்லீப்பர் ஹிட்டு தான். அதுவுமே அது வந்து எவனுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் ஆனால் அது ஒரு பயங்கரமான ஒரு ஹிட் ஆகிடுச்சு. இப்படியே போயிட்டுருக்கும்போது செஸ் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன ஒரு பெரிய விஷயம்னா, சைனீஸ் ஆப்பனண்ட் அவர்கள் வந்துட்டு போர்டில் எண்ட் கேமில் பிளெண்டர் பண்ணியிருக்காரு, விச் இஸ் நாட் சம்திங் காமன். இன்ஃபேக்ட் அந்த ப்ளே பண்ணிட்டு இருந்த குகேஷுக்கே ஒரு பயங்கரமான ஷாக்காக தான் இருந்திருக்கும். சம்ஹவ் ஹி வான். என்னப்பா அங்கே மட்டும்தான் வேர்ல்டு கப் அடித்தோமா, வேறு எங்கேயும் அடிக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா கூட ஒரு கேம் ஒன்று ஆடினோம். அது வந்து எப்படின்னாலே தெரிலங்க. ரோஹித் சர்மா கேப்டன்சி கீழே வந்தாலே அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கும்போது இருங்க பாய் அப்படிங்கிற மாதிரி பிக்சரில் வந்துடுறாரு ரோஹித் சர்மா வந்துடுறாரு. டேவிட் மில்லர் நினைக்கிறேன், அவர் தான் வந்துட்டு நல்லா ஆடிட்டு இருக்கும்போது ஒரு பிரேக் ஒன்று விட்டுருப்பார். அது அவர் விட்டது கிடையாது, ரிஷப் பந்த் விட்டது. சரியா, அந்த பிரேக்குக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் டிப் இருக்க தான் செஞ்சுது. பிகாஸ் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸில் வந்துட்டு அந்த டைமுக்கு ஏற்றாப்பில் கொஞ்சம் மாறும். அது கொஞ்சம் வேணும்னே பண்ண ஒரு விஷயமாக தான் வந்துட்டு எனக்கு தோணுச்சு. பட் வாட் எவர், இந்தியா வான். அப்படியே இந்த ஐபிஎல் வந்து ஹார்திக் பாண்டியா அவர்கள் மட்டும் எனக்கு அது மறக்கவே முடியாதுங்க. இந்த வருஷத்தில் அதிகப்படியான ஹேட் வாங்கின ஒரு மனுஷன்னா அவராக தான் இருப்பார். எதுக்கு அடித்தானுங்க, என்ன அடித்தானுங்கன்னே தெரியாமல் ஆளாளுக்கு வந்து அடிச்சுக்கிட்டே இருந்தானுங்க. கிட்ட அந்த கேப்டன்சியில் பிரச்சனை, எம்ஐக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்குது, அப்படி இருக்குது அப்படி அப்படின்ற மாதிரி என்னென்னமோ கலப்பி விட்டானுங்க. கடைசியில் பார்த்தா அவர் வந்து வச்சு செஞ்சு விட்டார் வேர்ல்டு கப்பில். அவர் இல்லைன்னா உண்மையிலேயே வந்துட்டு அந்த கப்பு கிடச்சிருக்குமான்னு கேட்டால் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். என்டையர் இந்தியாவுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரே வந்து டோட்டலாக மாறி இருக்குது. ஒரு கூட்டம் வந்துட்டு பிஜேபி தான் எல்லாம் அப்படிங்கிற, பிஜேபி தான் பயங்கரமாக ஜெயிக்க போகிறாங்கன்னு சொல்கிற நேரத்தில் வந்துட்டு காங்கிரஸ் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இந்த வருஷம் அவங்களுடைய ஃபோர்ஸை கொஞ்சம் பலமாக தான் காமிச்சிருக்காங்க. அது அலையன்ஸோடு வந்துச்சுன்னு சொன்னாலுமே அதுக்குள்ளேயே நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குது. ஆந்திர பிரதேஷில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சேஞ்சு, கர்நாடகாவில் சேஞ்சு, அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சுங்க. வந்தார், வந்துட்டு பிப்ரவரி மாதம்னு நினைக்கிறேன் அனௌன்ஸ்மெண்ட் விட்டார். மாநாடுன்ட்டு ஒரு திரைப்படம் தான் என்ன கேட்டிங்கன்னா, அது மாதிரி ஒன்று பண்ணு. இதில் வந்து சீமான் அவர்கள் பேசின பேச்சு அப்படி இப்படின்ட்டு பொலிட்டிக்கலி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சூடாக இருக்குது. அண்ட் 2025 வந்துருச்சு, இன்னும் ஒரு வருஷம் தான், அதுவும் டக்குன்னு போயிடும். பயங்கரமாக இருக்க போது சீரியஸாக வந்துட்டு இந்த எலெக்ஷன் வந்துட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக நமக்கு ஒரு பயங்கரமான என்டர்டைன்மெண்ட் காத்துட்ருக்குன்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். இப்படி இருக்கும்போது இங்கே ஒரு பெரிய சண்டைங்க, நம்ம வீட்டில் தான் சண்டை. என்ன சண்டை அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப் சண்டை அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் வந்துட்டு ஒரு பயங்கர ட்ரெண்டு. ஃபஸ்ட்டு இதெல்லாம் எங்கே ஆரம்பிச்சது தெரியுமா? 2 பேர் வச்சுக்கிட்டது தான். 2 பேர் வச்சுக்கிட்டது. எப்போ அவங்க 2 பேரை அடிச்சுக்கிட்டு அது முடிஞ்சு போய் ஏட்டுவடி அவர்கள் பயங்கர ஒரு டாப்பில் போனாரோ அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிது மொத்தமாக.
முதல்ல டிடிஎஃப்க்கு பிரச்சனை, டிடிஎஃப்க்கும் டேரக்டர் செல்லம் அப்படிங்கிறவருக்கும் பிரச்சனை ஆகி இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா டெக் பாஸ்க்கும் டெக் சூப்பர் ஸ்டாருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அது லீகலாக போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட இந்த கார்பரேட்லாம் நடக்கும்ல, அது மாதிரி தான் இருக்குது பார்க்க. முதல்ல வந்துட்டு இர்ஃபானுக்கும் பிரியாணி மேனுக்கும் இந்த பிரச்சனை வந்துட்டு ஒரு லாயர் அக்கா வந்துட்டு ஒரு நினச்சி அவங்க ஒரு சில விஷயங்கள்லாம் மாற்றி டைலர் அக்கான்னு ஒரு இன்ட்ரோன்னு கொடுத்து இப்போ ஸ்மால் பிஸ்னஸ் ரொம்ப முக்கியம், ஆண்டர்ப்ரனர்ஷிப் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு வந்த A2D அவர்களுக்கு வந்து இந்த வருஷம் சரியாக போகல. ஜேசன் சாம்வேல் எப்போ வந்துட்டு A2Dக்கு ஒரு வீடியோ போட்டாரோ அப்போவே தெரிஞ்சிருச்சு. அந்த வீடியோ கூட பார்க்க தேவையில்ல, அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க. அப்புறம் வந்து புஷ்பா ராஜ் அவர்கள் வந்துட்டு தெலுங்கு சினிமா என்னன்னே தெரியலங்க. அது வந்து 2 வருஷத்துக்கு ஒரு தொண்ணூச்சுன்னா 1000 கோடி அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. இவங்களும் வந்துட்டு என்னமோ பேசுகிறானுங்க, நம்மளும் 1000 கோடி அடிக்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இப்படி ஒழுங்கணும். ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, அதான் உண்மை. நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ கூட, RRலாம் என்ன படம், பாகுபலிலாம் என்ன படம், கோச்சரன் தெரியுமா, கோச்சரன்லாம் ரியல் எடுத்துருந்தால் நாங்கள்லாம் அப்போவே 1000 கோடி, எந்திரன்லாம் எவ்வளோ பெரிய படம் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு இன்றைக்கி கூட நிறைய பேர் பேசுவாங்க. பட் ஒன்று புஷ்பா 2 கிட்ட இருந்து மார்க்கெட்டிங்கை மட்டும் கற்றுக்கணும். சத்தியமாக ஏதோ ஒரு தியேட்டரில் வந்துட்டு நடந்த இன்சிடென்ட் தான். அல்ஜிராஜன் அவர்களே வந்துட்டு ஜெயிலெல்லாம் கூப்பிட்டு போனாங்க. அது வந்துட்டு ஒரு மாதிரி கான்ட்ரவர்சி தான். அங்கே ஒரு இஷ்யூ நடந்து ஒருத்தவங்க வந்து இறந்து போகிறாங்க. அப்படிங்கும்போது சீரியஸாக எடுத்து ஒரு ஆக்டர் எதே ஜெயிலில் போடுற லெவலுக்கு வந்துட்டு இறங்குறாங்க. அல்லு அர்ஜுன் வந்து எப்படியும் வெளில வந்துடுவாங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இங்கே வந்துட்டு அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நிறையவே நடந்திருக்கு, ரீசெண்டாக கூட நடந்திருக்கு. அதனால் நம்ம வந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸாக எடுத்து ஜெயிலில் போடலான்னு நான் சொல்ல வரல. நம்மளுடைய ஹைப்பு அதெல்லாம் ஒரு படத்துக்கு ஏறும்போது தியேட்டர் ஓனர்ஸ் அண்டு அங்கே இருக்கிற ஆட்கள் தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்து வச்சுக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த ஜென்ரல் பப்ளிக்லேருந்து வர கருத்தை நானும் சொல்கிறேன். ஏன்னா ஹைப் வந்து எல்லாத்துக்கும் வர்றது தான். ஏன்னா ஹைப் இல்லைனா படம் பண்ண முடியாது. இந்த வருஷத்தில் வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நல்லது நடந்திருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்துட்டு சம்டைம்ஸ் மோர் தென் நிறைய கெட்டது நடந்திருக்கு. நிறைய விஷயங்கள் பேசலை. சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஞாபகம் இருக்குது, இது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு, நல்லதோ கெட்டதோ, அதை வந்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லலாம். அடுத்த வருஷத்தில் உண்மையிலேயே இது ஒரு தாட்ஃபுல்லில் ஒரு இதை பண்ணணும் அதை பண்ணணும், ப்ராபப்ளி ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கலாம். ஒரு கெரியர் இன்ஸ்டபிலிட்டியில் வந்துட்டு அடுத்து என்ன பண்ணணும் தெரியாமல் ஃபேமிலி சப்போர்ட், ஃபைனான்ஷியல் சப்போர்ட், அந்த மாதிரி சில பேர் வந்துட்டு அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இழந்திருக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் வந்துட்டு அடுத்த வருஷத்தை நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் வந்துட்டு அடுத்த வருஷத்தை நம்ம வந்துட்டு நல்வழியில் வாழ்த்தி வரவணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம இன்னும் எக்ஸைட்மெண்ட்டை வந்துட்டு அப்ரோச் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்துட்டு ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன் ஹூ இஸ் வாட்சிங் திஸ் வீடியோ. எப்போ பார்க்குறீங்களான்னு தெரியல, ஆனால் ஹாப்பி நியூ இயர் டு ஆல். அண்ட் இந்த வருஷம் உங்கள் எல்லாத்துக்கும் நல்வழியில் போய் முடியும்னு நம்ம எல்லாருமே நமக்குள்ளே நம்பிப்போம். நன்றி.